சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரூ.15,000 மானியம் தரும் தமிழக அரசின் சூப்பர் சான்ஸ். விவசாயிகள் ஹாப்பி. வந்தது அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழக விவசாயிகளின் நலனில் அரசு தொடர்ந்து அக்கறை காட்டி வருகிறது. அவர்களின் வாழ்வியலுக்காக பல்வேறு சலுகைகளையும் அறிவிப்புகளையும் வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் பம்பு செட் குறித்த திட்டமானது விவசாயிகளின் கவனத்தையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. சமீபத்தில் சேலம் விவசாயிகளுக்கு சோலார் மோட்டார் பம்ப் குறித்த அறிவிப்பு வெளியான நிலையில் மீண்டும் ஒரு குட் நியூஸ் வெளியாகி இருக்கிறது. அதன்படி தமிழகத்தில் விவசாயத்திற்கு தேவையான மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட்டு வந்தாலும் சூரிய ஒளியில் இருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய சோலார் நடைமுறையும் அமலில் உள்ளது. சுற்றுச்சூழலையும் பாதிக்காத வகையில் இந்த திட்டம் இருப்பதால் சோலார் நடைமுறையை விவசாயத்திலும் தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. இதற்காகவே 3 வருடங்களுக்கு முன்பு முதலமைச்சரின் சூரிய சக்தி பம்பு செட்டுகள் திட்டம், அதாவது சீஃப் மினிஸ்டர் சோலார் பவர் பம்ப் செட் சப்சிடி ஸ்கீம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தியும் வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு 70% மானியத்தில் சோலார் பம்பு செட்டுகள் அமைத்து தரப்படுகிறது. இதனால் 6 முதல் 8 மணி நேரம் வரை தடையற்ற மின்சாரத்தை பெற்று கிணற்று பாசனத்தையும் விவசாயிகளால் எளிதாக மேற்கொள்ள முடியும். சமீபத்தில் சேலம் மாவட்ட கலெக்டர் விவசாயிகளுக்கு அழைப்பு வெளியிட்டிருந்தார். அதில் முதலமைச்சரின் சூரிய சக்தி பம்பு செட்டுகள் திட்டத்தின் கீழ் மின் கட்டமைப்புடன் சாராத தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் மத்திய அரசின் வரையறுக்கப்பட்ட விலையில் அரசு மானியத்தில் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் அமைக்கப்பட்டு வருவதால் அதனை பெற்று பலனடையுமாறு கேட்டுக்கொண்டிருந்தார். சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு 80% மானியத்தில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இதன்படி பொது பிரிவினை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் மற்றும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினை சார்ந்த இதர விவசாயிகளுக்கு 70% மானியத்திலும் இதர விவசாயிகளுக்கு 60% மானியத்தில் வழங்கப்படுவதாகவும் கலெக்டர் அறிவித்திருந்தார். மேலும் இந்த திட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. திறன் குறைந்த பழைய மின் மோட்டார் பம்பு செட்டுகளை மாற்றவும் மின் வாரியத்தின் மூலம் அனுமதிக்கப்பட்ட குதிரை திறன் அல்லது அதற்கு குறைவான குதிரை திறன் கொண்ட திறன்மிகு பம்பு செட்டுகள் வாங்கவும் மானியம் வழங்கப்படுகிறது. புதிதாக ஆழ்துணை கிணறு, குழாய் கிணறு, திறந்த வெளி கிணறு அமைத்து சொந்தமாக மின் இணைப்பு பெற்ற விவசாயிகள் ஏற்கனவே தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமை மூலம் நுண்ணீர் பாசன அமைப்பு நிறுவியுள்ள விவசாயிகள் மற்றும் தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமை மூலம் நுண்ணீர் பாசன அமைப்பு நிறுவிட தகுதி உடையவர்களாவர். விருப்பமுள்ள விவசாயிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.